தஞ்சையில் அமைய இருக்கும் கலைஞர் பல்கலைக்கழகத்திற்கான இடம் தேர்வு செய்யப்பட்டதாகவும், ஆனால் தமிழக ஆளுநர் இதுவரை ஒப்புதல் தராமல் காலம் தாழ்த்தி வருவதாகவும் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன் கூறியுள்ளார். தஞ்சையில் செய்தியாளர்களை சந்தித்த கோவிச்செழியன், கலைஞர் பல்கலைக்கழகத்திற்கான கோப்புகள் தலைமைச் செயலகத்திற்கு அனுப்பப்பட்ட நிலையில் ஆளுநர் ஒப்புதல் தராமல் காலம் தாழ்த்துவதாக குற்றம் சுமத்தினார். உயர்கல்வித்துறை அமைச்சர் என்ற முறையில் ஆளுநரை சந்திக்க நேரம் கேட்டிருப்பதாக கூறிய அவர், தமிழக ஆளுநர் விரைவில் தங்களை அழைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். ஆளுநர் வந்ததிலிருந்து உயர்கல்வித்துறைக்கு முட்டுக்கட்டை போடும் முயற்சிதான் நடந்து கொண்டிருப்பதாக கூறிய அவர், பாசிச வெறிப்பிடித்த பாஜக ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டையும் வஞ்சிப்பதாக கூறியுள்ளார். 17 மாநிலங்களில் ஆளுகிற பாஜகவை எதிர்க்கும் ஒரே தலைவர் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எனவும் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன் பேசியுள்ளார். கலைஞர் பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான அந்த உத்தரவுக்கான கையெழுத்திடுவதற்கு ஆளுநர் காலதாமதப்படுத்துகிறார். நானும் உயர்கல்வித்துறை செயலரும் கவர்னரிடம் சந்தித்து இது சம்பந்தமாக கோரிக்கை வைக்க நேரம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இதுவரை அவர் எங்களை அழைக்கவில்லை, காத்து கொண்டிருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்றைக்கும் கொள்கையில் திராவிட பற்றில் தமிழ் பற்றில் பின்வாங்காத இயக்கமாக இருக்கிற காரணத்தால் தான் பாசிச வெறிபிடித்த பாரதிய ஜனதா ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு முதல்வரையும் வஞ்சிக்கிறது.